ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கடைசி கொஞ்ச நாட்களாவே எல்லா நியூஸ் ஆர்டிகல் எடுத்து பார்த்தா மகாலட்சுமி அப்படிங்கிற பேரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். பெங்களூர்ல இருக்கிற மகாலட்சுமிக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்த கொடூரம் என்ன, அவங்களோட வாழ்க்கையில யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க யார் கூட தான் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பிரசன்ட் மீடியால இருந்து ஏகப்பட்ட நியூஸ் தினம் தினம் வரத நீங்க பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எவ்வளவோ சேனல்ஸ்ல இதுவே பிளேலிஸ்டாலாம் கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஆனா உண்மையாலுமே மகாலட்சுமி யாரு, அவங்கள பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் கர்நாடகா அப்படின்னா பெங்களூர் சிட்டி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு. சென்னை, மும்பை இதுல எல்லாம் எப்படி எல்லாருமே மைக்ரேட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து எல்லாம் வந்து பெங்களூர்லயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பல வருடங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் என்னமோ நிறைய மக்கள் இருக்கிறதுனால அங்க கிரைம் ரேட் அதிகமாகிட்டே வரும். நிறைய டைம் நம்ம பெங்களூர் சிட்டில இந்த மாதிரி ஒரு கிரைம் இருக்குன்னு சொல்லிட்டு தினம் தினம் பாத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கிரைமுக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கிரைமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி கிரைம்லாம் நடந்துச்சுன்னா பின்னத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. டெட் பாடி எல்லாம் கண்டுபிடிச்சு அதை அடையாளம் கண்டுபிடிச்சு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஆனா இந்த இடத்துல பாவம் மகாலட்சுமி அப்படிங்கிற பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சுதான் நம்ம அவங்களோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த லெவலுக்கு பெங்களூர்ல எல்லாருமே பக்கத்து வீட்டை பத்தி அவ்வளவு அப்டேட்டா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த கிரைம் நடந்தது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல, தீப்பெட்டி சைஸ்ல 1 பிஹெச்கே 2 பிஹெச்கேன்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்டா ஒரு பெரிய பில்டிங்ல கட்டிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் அந்த அபார்ட்மெண்ட்குள்ளார எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும், கவனிச்சிட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் இந்த வீட்டுக்கு சுத்தமா தெரியாது. எத்தனையோ பேர் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவங்க பக்கத்து வீட்டுல யாரு வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு தான் பெங்களூர் சிட்டில எல்லாருமே இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் இருக்கு. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம் அப்படின்னா நைட்டு தான் திருப்பி வரோம், தூங்குறோம், அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறோம். இதே வாழ்க்கையா இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணா என்ன, எவனா இருந்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி சம்பவம் தான் மகாலட்சுமி வீட்லயும் நடந்திருக்கு. கரெக்டா செப்டம்பர் 20ஆம் தேதி 2024 வருடம் விநாயக நகர் அப்படிங்கிற ஏரியால ஒரு அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட். அந்த பிளாட்டோட ஓனருக்கு பக்கத்து பிளாட்காரங்க எல்லாரும் கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த ஓனர்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்றாங்க, தயவு செய்து உங்களோட பிளாட்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்களா இல்ல ஏதோ ஊருக்கு போயிட்டாங்களா, அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட நாத்தம் வருது, துர்நாற்றம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த ஓனர்கிட்ட சொல்றாங்க. அந்த ஓனருக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப பெரிய சந்தேகம். என்னோட அபார்ட்மெண்ட் அப்படின்னா யாரும் வாழ்றது இல்லையா, மாசம் மாசம் காசு மட்டும் வாடகைன்னு சொல்லி வருது, அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், இவங்க என்னன்னா பூட்டு போட்டு ஊருக்கு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த டெனண்ட்டுக்கு கால் பண்றாரு. டெனண்ட்டுக்கு கால் பண்ணா மகாலட்சுமி அப்படிங்கிற பெண்மணி அட்டன் பண்ணவே இல்லை. மகாலட்சுமி அட்டன் பண்ணாததுனால மகாலட்சுமியோட அண்ணனுக்கு கால் பண்றாங்க. அவங்க அண்ணனோட பேரு ஹுக்கும் சிங். அவரு ஃபேமிலியோட இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த ஹுக்கும் என்ன சொல்றாரு, எனக்கும் என் தங்கச்சிக்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு, அதனால என் தங்கச்சியே அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தோட காலி பண்ணிட்டேன் சார். ஆனா கடைசி கொஞ்ச நாட்களா என் தங்கச்சியான மகாலட்சுமிக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவ நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நான் உடனே என்னோட அம்மாவுக்கு கால் பண்றேன், என்னோட அம்மா நாளைக்கு அங்க வருவாங்க, கதவை திறந்து உள்ளார போய் என்ன விஷயங்களோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுக்கும் போனை வச்சிடுறாரு. ஹுக்கும் அடுத்தது அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்ப சீரியஸா சொல்றாரு, நம்ம அபார்ட்மெண்ட்ல துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நாட்களாவே அடிக்குதான், தினம் தினம் அதை அதிகமாக்கிட்டே போகுதாம். மகாலட்சுமி அந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ கடைசி 5 நாட்களா மகாலட்சுமிக்கு கால் பண்ணா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப பயமா இருக்கு, நாளைக்கு காலையில உடனே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹுக்கும் அவங்க அம்மா கிட்ட தகவல் தராரு. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மகாலட்சுமி அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி சரியான பயம். ஒரு பக்கம் மகாலட்சுமிக்கு கால் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறா. அதனால அடுத்த நாள் காலையிலேயே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்காங்க, பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா உள்ளார இருந்து துர்நாற்றம் வருது நல்லாவே தெரியுது. கதவு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மகாலட்சுமி போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ எப்ப போனா எங்க போனா எதுவுமே தெரியல. அதுக்கு அடுத்ததா மகாலட்சுமியோட கணவருக்கு கால் பண்றாங்க. மகாலட்சுமியோட கணவர் பேரு ஹேமந்த் சிங். மகாலட்சுமியும் கணவருக்கும் டிவோர்ஸ் ஆகி 9 மாதங்கள் பக்கம் ஆகுது. அவருக்கு கால் பண்ணா கூட மகாலட்சுமி கிட்ட நான் பேசி 1 மாசம் பக்கம் ஆகுது, அவகிட்ட நான் கான்டாக்ட்லயே இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. கடைசியா இந்த கதவை திறந்துதான் ஆகணும், திறந்தாதான் உள்ளார என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியும். அதனால ஒரு டூப்ளிகேட் கீ செய்யறவனை கூட்டிட்டு வந்து டூப்ளிகேட் கீ எல்லாத்தையுமே பண்ணி அந்த அம்மாவும் சரி அந்த அக்காவும் சரி கதவை ஓபன் பண்றாங்க. கதவை ஓபன் பண்ணி உள்ளார போகும் போதே அவங்களால முடியல, அவங்களுக்கு அப்படியே கொமட்டுது. அந்த லெவலுக்கு துர்நாற்றம் எங்க பார்த்தாலும் அடிக்குது. வீடு ஃபுல்லா அலங்கோலமா இருக்கு. ஒரு பெரிய சண்டை நடந்த மாதிரி, ஒரு வார்ஃபீல்டு மாதிரி சேர் ஆகட்டும் தண்ணி கேன் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் அங்கங்கன்னு செதறி கிடக்குது. தரையெல்லாம் பச பச பசன்னு ஒட்டுது.
இந்த இடம் குப்பையோட ஒரு கேவலமான சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தென்படுது. அந்த வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் ஆன் கண்டிஷன்ல தான் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஏகப்பட்ட புழுக்கள், பூச்சிகள் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. இந்த வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படத்துல கமல் சார் எப்படி போய் ஒவ்வொரு பிணங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது புழுக்கள்லாம் எடுத்து காட்டுவாரு. அதுக்கு பேர் மகட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிணங்கள்லாம் அதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு மண்ணுக்குள்ளார எல்லாத்தையுமே மக்க வைக்கும். அந்த புழுக்கள் எல்லாத்தையுமே அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அப்படி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோட அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்த அடுத்த செகண்ட் அவங்களால தாங்க முடியல. 2 பேருமே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார என்ன பார்த்திருப்பாங்கங்கறத நீங்க நினைக்கிறீங்க? அது வேற எதுவும் இல்ல. மகாலட்சுமியோட உடம்பு 59 பீஸா கட் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார அடைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடூரமா மகாலட்சுமி அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணிருப்பாங்க? என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சாலும் அந்த உடம்புக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சு, புழு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்ப சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. துர்நாற்றம் அந்த ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டை விட்டே வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ்க்கு முதற்கொண்டு வந்திருக்கு. இந்த மகாலட்சுமிய எப்ப கொலை பண்ணாங்க, எப்ப கட் பண்ணாங்க, எத்தனை நாளா ஃப்ரிட்ஜ்ல இருக்காங்க இப்படிங்கிற எந்த ஐடியாவும் மகாலட்சுமியோட அம்மாவுக்கும் தெரியல, ஃபேமிலிக்கும் தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரியல. இவங்க 2 பேரும் மயங்கி விழுந்த அடுத்த 5 நிமிஷத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் ஓவர் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கதவை தான் நம்ம திறந்துட்டோம்ல, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொமட்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க. இந்த மகாலட்சுமியோட கதவு டோர் ஓபன் பண்ணிருக்கிறத பாத்துருக்காங்க. யாராலையும் உள்ளார நுழைய கூட முடியல. இருந்தாலும் உள்ளார என்னதான் நடக்குதுங்கிறத எல்லாரும் பாக்கணும். உள்ளார சில பேர் வந்து இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பாத்திருக்காங்க. அப்படி என்னடா இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருக்கிறத பார்த்து நிறைய பேர் அங்கேயே வாமிட் எடுத்துட்டாங்க. அப்படியே அதை பார்த்தோன்னா எல்லாரும் வெளியே ஓடிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக். என்னடா இங்க இந்தியால நடக்குது, நார்த் இந்தியால தான் யாரோ ஒருத்தன் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சான், தூக்கி போட்டான்னு பார்த்தா கடைசியா பெங்களூர்லயே நடந்துருச்சு, அதுவும் இத்தனை பீசஸா கட் பண்ணிருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும் அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி வளைக்கிறாங்க. யாரு கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா இது மகாலட்சுமி அப்படிங்கறத அவங்க அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி நீட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் உடனே அங்க இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு விஷயமா எப்ப மகாலட்சுமி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நடந்து கைக்கு வரும்போது மகாலட்சுமி 2 வாரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. 2 வாரமா 29 வயது பொண்ணு காணோம், நீங்களா என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கிட்ட கேட்கும் போதுதான் மகாலட்சுமியை பத்தி எல்லா பூர்வீகமும் போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் என்கொயரியா மகாலட்சுமியோட கணவர், அவர் பேரு ஹேமந்த் சிங். அந்த ஹேமந்த் சிங் கிட்ட தான் உங்களோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை தான் பிடிச்சி எல்லா விஷயங்களும் கேட்டாங்க. ஆனா ஹேமந்த் சிங் ரொம்ப கிளியரா சொல்றாரு, எனக்கு அஷ்ரப் அப்படின்னு ஒருத்தவங்க மேலதான் ரொம்ப பெரிய டவுட்டா இருக்கு. எனக்கும் என் மனைவிக்கும் 9 மாதங்களுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மகாலட்சுமிக்கும் ஹேமந்துக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருச்சு. இவங்களோட கல்யாண வாழ்க்கையில ஏகப்பட்ட சண்டைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளார இன்னும் நிறைய சண்டை வந்திருக்கு. இந்த சண்டையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே லீகலா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப டிவோர்ஸ் ஆகி 9 மாதங்கள் பக்கம் ஆகுது. டிவோர்ஸ் ஆன புதுசுல அந்த பெண் குழந்தை மகாலட்சுமியோட கையில தான் இருந்துச்சு. மகாலட்சுமியும் சரி அவங்களோட குழந்தையும் சரி அவங்களோட அண்ணனோட வீடு இப்ப இறந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு வந்து ஹுக்கும் சிங் அவங்களோட அண்ணன் அவர் ஃபேமிலியோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சரி அண்ணனோட வாழலாமேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மாதங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது மகாலட்சுமிக்கு அவங்க அண்ணனோட குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்ததுனால ஹுக்கும் சிங் ஒரே ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்தாரு, நம்ம 2 பேரும் வாழ்றது சரி வராது, நீ மட்டுமே இந்த வீட்டுல வாழ்ந்துக்கோ, நாங்க எல்லாருமே வேற வீட பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹுக்கும் சிங் வீடெல்லாம் காலி பண்ணி அவங்க குடும்பத்தோட வேற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ மகாலட்சுமி திருப்பியும் தனியா தான் இருக்காங்க. மகாலட்சுமியும் சரி அவங்களோட 4 வயசு பொண்ணும் சரி தனியா அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறத இந்த ஹேமந்த் சிங் முன்னாள் கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கேள்விப்பட்டிருக்காரு. அவரு கேள்விப்பட்டோன்னே எப்படி இவ தனியா இந்த குழந்தைய வளர்த்துவா, வேலைக்கு வேற போயிட்டு இருக்கா, வேலைக்கு போயிட்டு இந்த குழந்தைய வளர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட வந்து பேசியிருக்காரு. மகாலட்சுமிக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்திருக்கு. இந்தா நீ குழந்தைய எடுத்துக்கோ, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய ஹேமந்த் எடுத்துக்கிட்டு போய் வளர்த்த ஆரம்பிச்சார். மகாலட்சுமி ஒரு வேலை பார்க்கிற பொண்ணு, ஒரு மால்ல துணி கடையில சேல்ஸ் கேர்லா வேலை பாக்குறாங்க. தினமும் காலையில அங்க போவாங்க, வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வருவாங்க. இதுதான் மகாலட்சுமியோட வாழ்க்கை. இப்ப போலீஸ்க்கு
கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, யார் கூட எல்லாம் தங்கியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கும் போதுதான் இந்த ஹேமந்த் சிங் என்ன சொல்றாரு, அஷ்ரப் அப்படிங்கிற ஒருத்தன் மேல எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. என்னோட மனைவி ஒரு மால்ல துணிக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்தால, அந்த துணிக்கடைக்கு கொஞ்ச தூரத்திலேயே அதே மால்ல ஒரு சலூன் கடை இருக்கு. அந்த சலூன் கடையில தான் வேலை பார்க்கறான் இந்த அஷ்ரப். இந்த அஷ்ரப்க்கும் என்னோட மனைவிக்கும் தொடர்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்ச போதுதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்துச்சு. நான் இந்த அஷ்ரப் பத்தி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை காட்டுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பில கிளியரா இந்த ஹேமந்த் சிங் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த அஷ்ரப் அப்படிங்கிற சலூன் கடையில வேலை பார்க்கறவன் கல்யாணான பெண்மணியான மகாலட்சுமி என்னோட மனைவியை எப்ப பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அஷ்ரஃபை கூப்பிட்டு நிறைய வான்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துமே பிரிச்சு விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் மகாலட்சுமியும் அஷ்ரஃபும் இன்னமும் மீட் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு. அதனாலதான் ஹேமந்த் வந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போய்க்கலான்னு போயிட்டேன் சார், அவ அஷ்ரப் கூட இருக்கட்டுமேன்னு சொல்லிதான் நான் தனியா போயிட்டேன். இப்ப எனக்கு அந்த அஷ்ரப் மேலதான் சந்தேகமா இருக்குங்கிறத ஹேமந்த் சொல்றாரு. போலீஸ் இது எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு அந்த சலூன் கடையில இருக்கிற அஷ்ரஃபை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க உடனே போய் அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அஷ்ரப் கூட இந்த மகாலட்சுமி கொஞ்ச நாளா தங்கிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நாட்கள் போக போகதான் செட் ஆகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. மகாலட்சுமி இந்த அஷ்ரப் கூட நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மகாலட்சுமி இந்த அஷ்ரப் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம என்கிட்ட நிறைய காசு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் காப்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த அஷ்ரப் மேல ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் தந்திருக்காங்க. அதனாலதான் இவன் அரெஸ்ட் பண்ணி அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது அஷ்ரப் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு இந்த கொலைக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல, மகாலட்சுமி கூட எல்லா விஷயங்களும் நடந்தது என்னமோ உண்மைதான், அவங்க ரெண்டு பேரும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான், ஆனா சத்தியமா நான் இந்த கொலை பண்ணலங்கிறத போலீஸோட காலில் விழுவாத குறைய கெஞ்சறான். ஆனா அவனுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவனைதான் எல்லாமே நோக்கி பாக்குறாங்க, எல்லாருமே அவன் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கு இப்ப ரெண்டு சந்தேகம் இருக்கு. ஒரு பக்கம் இந்த அஷ்ரஃபை பார்த்தா தம்மா தூண்டு தெரியறான், இந்த மாதிரி செய்யற ஒரு கேரக்டர் மாதிரியே தெரியல, இவன் பார்த்தா ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி இருப்பான் போல, ஆனா இவ்வளவு விஷயங்கள் செய்வானா அப்படிங்கிறது போலீஸ்க்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இன்னொரு பக்கம் ஹேமந்த் மேலேயும் சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஹேமந்த் மேலையும் இந்த மகாலட்சுமி அப்படிங்கிற பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேமந்த் போய் அஷ்ரஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மகாலட்சுமி என்னோட கணவர் தினந்தனம் என்னை அடிச்சு டார்ச்சர் பண்றாரு, டவுரி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களும் கம்ப்ளைண்ட் தந்திருக்காங்க. கரெக்டா சொல்ல போனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இந்த அம்மா என்னன்னா கணவர் என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தருவாரு, அவர் என்னன்னா வேற யாரோ ஒருத்தன் என்னோட மனைவி கூட வந்துட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தருவாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அஷ்ரஃப்னு ஒருத்தன் மேல வர கம்ப்ளைண்ட் தராங்க. இவங்க எல்லாருமே அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போற கேரக்டர் தாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ் நீட்டா விசாரிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா சொல்ல போனா இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் போலீஸை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்களோட சொந்த பிரச்சனைகள், இவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை பண்ண அதை பண்ணு டார்ச்சர் எல்லாம் தாண்டி போய் இப்ப கடைசியா போலீஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி. நம்ம அரெஸ்ட் பண்ணி இருக்கிற எவனை பார்த்தாலும் கொலை பண்ற மாதிரியே தெரியல, யாருதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க அம்மாவை விசாரிக்கிறாங்க. அதாவது மகாலட்சுமியோட அம்மா கிட்ட விசாரிக்கும் போது அவங்க அம்மா 4 பேர் பக்கம் பேர் தராங்க. அதுல ஒருத்தன் இந்த அஷ்ரப், இன்னும் 3 பேர் பக்கம் தராங்க. என்னோட பொண்ணு கிட்ட இவங்க 3 பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அடிக்கடி பைக்ல வந்து விட்டுட்டு போவாங்க, கூட வேலை பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது டோட்டலா 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேர்த்தோட மொபைல் நம்பர் ஆகட்டும், அரெஸ்ட் பண்றதாகட்டும், எவன் கிடைக்கிறானோ இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ணி போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது கூட அவங்களுக்கு எந்த க்ளூமே கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும் போது பிரசன்ட் மீடியா பார்க்காமையா இருக்கும். ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளார 59 பீஸான மகாலட்சுமி அப்படிங்கிற பேர் ஆரம்பிச்சதுதான் கடைசியா பிரசன்ட் மீடியா எல்லாருமே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் 59 பீஸா அந்த பெண்மணியோட உடம்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒருத்தன் எப்படி ஒரு பெண்மணியை 59 பீஸா ஒரே அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும்? போலீஸ் தூங்கிட்டு இருக்கா, பெங்களூர்ல சேஃப்டியே இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே தான் இருக்கு. அதுலதான் பிரசன்ட் மீடியா எல்லாருமே அந்த கர்நாடகாவோட ஹோம் மினிஸ்டர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, போலீஸ் அவங்களோட மேக்சிமம் எஃபர்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்த லேட்டஸ்ட் அப்டேட் படி கொலைகாரன் கர்நாடகா சேர்ந்தவன்லாம் இல்ல, யாரோ ஒரு நார்த் இந்தியன், வெஸ்ட் பெங்காலோ ஒரிசாவோ எங்கேயோ போய் அவன் மறைஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத எனக்கு தெரியும். மத்தபடி எதுவும் கேட்காதீங்க, எங்களுக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் டைம் தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பிரசன்ட் மீடியாவுக்கு நியூஸை விட்டுட்டாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆல்ரெடி ஒருத்தன் கொலை பண்ணிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டான்,
நீங்க பணத்தையே 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப என்னன்னா அவனை போய் கண்டுபிடிச்சு அவன் எங்க இருக்கான், எங்க ஓடுனா, இதெல்லாம் ட்ராக் பண்றதுக்குலாம் அவன் மறைஞ்சே போயிட மாட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை போலீஸ் சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட குறிக்கோளை நோக்கி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு 4 பேர் பக்கம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அந்த 4 பேத்துல 3 பேர் மட்டும் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தன் அஷ்ரஃப், அவனை பார்த்தா ஒண்ணுத்துக்கு ஆவாதவனா இருக்கான். இன்னும் 2 பேர் பக்கம் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யற மாதிரி தெரியல. அடுத்த ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் இப்ப பெங்களூர் சிட்டில இல்ல. ஒருத்தன் பெங்களூர் சிட்டில இல்ல, அதுவும் கரெக்டா இந்த டெட் பாடியை ஃபைண்ட் பண்ணும்போது அவன் எஸ்கேப் ஆகுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் எதுலயா இன்வால்வ் ஆயிருப்பான்ல. அவனை ட்ராக் பண்ணி அவன் எந்த ஊரு அப்படிங்கறத பாக்குறாங்க. அவன் ஒரிசாவை சேர்ந்தவன். அவனுக்கும் மகாலட்சுமிக்கு என்ன கான்டாக்ட் அப்படிங்கறத பாக்குறாங்க. நிறைய நாள் போன் கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், போன்ல பேசுறது, மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சைபர் கிரைம் மூலியமா தெரிய வருது. இப்ப அவங்களுக்கு தேவை ஒரிசாக்கு அவன் எதுக்காக போனான், அவனோட சொந்த வீடு எங்க இருக்கு, அவனோட மொபைல் இப்ப சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவனோட பேரு போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு, முக்திராஜன். இந்த முக்திராஜன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு அவன் எதுக்கு பெங்களூர் வந்தான், இவனுக்கும் அந்த மகாலட்சுமி அப்படிங்கிற பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இவன் தான் உண்மையாலுமே கொலை பண்ணானா இல்ல திருப்பி நம்ம வேற யாரையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அந்த முக்திராஜனை பத்தி எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரிசாவோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேடிட்டு இருக்க முக்திராஜன் நாங்க போய் பார்த்தோம், அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இன்னைக்குதான் அவன் சூசைட் பண்ணிருக்கான். அவனோட ஃப்ரெண்டு யாரையோ ஒருத்தவன்ட்ட பைக் வாங்கி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் தூக்கு போட்டு தொங்கிட்டான். அவனோட கையில ஒரு லெட்டர் வேற இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல அவன் ரொம்ப நீட்டா எழுதி வச்சிருக்கான், நான் தான் மகாலட்சுமியை கொலை பண்ணேன். கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி மாட்டாம இருக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதனாலதான் பீஸ் பீஸா கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் பாட்டுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டே நான் ஓடிட்டேன். ஆனா இப்போ என்னோட மனசாட்சி என்னால தாங்க முடியல. போலீஸ் எப்படியும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, என்னோட வாழ்க்கை டோட்டலா போச்சு. அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் சூசைட் பண்ணிருக்கான். போலீஸ்க்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்தோன்னே ஒரு பக்கம் அவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது உண்மையாலுமே கொலையா கூட இருக்கலாம், இல்ல சூசைடான்னு தெரியாது. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது ஒரு கிளியர் சூசைட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் எழுதின லெட்டர் எல்லாத்துலயுமே இவன் தான் வந்து மகாலட்சுமியை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது நீட்டா தெரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்காக அவன் கொலை பண்ணான்? இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துச்சு, அதனால நான் கொலை பண்ணிட்டேங்கிறான். இவங்க 2 பேத்துக்கு என்ன சண்டை வந்துச்சு? நார்மலா ஒருத்தன் சண்டை வந்தா கொலை பண்ணிடுவாங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, அதுக்காக டெய்லி கொலை பண்ணிட்டா தெரியுறாங்க. ஆனா இவன் கோபம் வந்து கொலை பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப போலீஸோட உண்மையான விஷயம். ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணா அப்படிங்கறத தாண்டி அவனுக்கான என்ன மோட்டிவ் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகும். அதுக்குதான் போலீஸ் வலை வீசி எல்லா இடத்துலயும் தேடும் போது இந்த முக்திராஜன் அப்படிங்கிறவனோட தம்பி பெங்களூர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். முக்திராஜன் இந்த சூசைட் பண்றதுக்கு முன்னாடி கூட அவன் தம்பிக்கு ஒரு கால் பண்ணிருக்கிறதா சைபர் டீம் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே அந்த பெங்களூர்ல இருக்கிற தம்பி அரெஸ்ட் பண்ணி போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் மகாலட்சுமி யாரு, இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்பந்தம், எல்லா விஷயங்களும் தெளிவா தெரியுது. மகாலட்சுமியும் சரி முக்திராஜனும் சரி 2 பேருமே ஒரே மால்ல தான் வேலை பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி ஒரு 2 மாசம் பக்கமாவே 2 பேருமே அதே வீட்டுல, அதாவது அந்த ஹுக்கும் சிங் அப்படிங்கிற அண்ணன் குடும்பத்தோட போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹேமந்த் சிங் அப்படிங்கிறவரு தன்னோட குழந்தைய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த முக்திராஜ் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த முக்திராஜும் சரி மகாலட்சுமியும் சரி 2 பேருமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பா ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்பயெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத லெவலுக்கு இவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். இவங்களோட லைஃப்ல நிறைய நாள் சண்டை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுல முக்கியமா வந்த சண்டை என்ன அப்படின்னா, இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த முக்திராஜ் மட்டும் இல்லாம இப்ப போலீஸ்க்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க முக்திராஜோட தம்பிக்கிட்டே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த தம்பி கிட்ட அடிக்கடி சீக்கிரட்டா பேசுறதும், வெளியே போகிறதும், க்ளோஸா இருக்கிறதும், போட்டோ எடுக்கிறதும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முக்திராஜ் ஒரு நாள் மகாலட்சுமியோட போன்ல பாத்திருக்கான். எனக்கு தெரியாம என்னோட தம்பி கூடவே நீ ரிலேஷன்ஷிப் வைக்கிறியா அப்படிங்கிற ஒரு சண்டை தான் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த முக்திராஜ் அவனோட தம்பிக்கும் கால் பண்ணி, ஏண்டா நான் லவ் பண்ற பொண்ண நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கறத முதற்கொண்டு அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடந்திருக்கு. இந்த விஷயமாவே இவங்க 2 பேரும் நிறைய நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மகாலட்சுமி முக்திராஜ் கிட்ட சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் தான், என் மேல உனக்கு சந்தேகம் இருக்கு, நான் வேற ஒருத்தன் கூட போறேன் அப்படின்னா முதல் விஷயமே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தானே நான் உனக்காக வாழ முடியும், இல்லாட்டி என் ஆசைக்கு ஏத்த மாதிரி நான் யாருக்கிட்ட வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு முக்திராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க.
நீ உன் ஆசைக்கு ஏத்த மாதிரி யாரு கூட வேணாலும் போவ அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமோது மட்டும் நீ உண்மையா இருப்பேங்கிறத நான் எப்படி நம்புவேன்? இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த விஷயத்துலதான் சண்டை ரொம்ப பெருசா வந்திருக்கு. ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. இவனும் அவளை போட்டு அடிச்சிருக்கான், அவளும் இவனை போட்டு அடிச்சிருக்கா. இதை எல்லாத்தையுமே இந்த முக்திராஜ் அவனோட தம்பி கிட்ட சொல்லியிருக்கான். ரெண்டு பேருமே கோவத்தால அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது முக்திராஜ் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஓங்கி மகாலட்சுமியை அடிச்சிருக்காரு. அப்ப அடிச்சவர் தான் அவருக்கு தெரியாம போச்சு மகாலட்சுமி அந்த இடத்துல இறந்துருவாங்க. கோவத்துல அந்த இடத்துல அடிச்சு மகாலட்சுமி இறந்ததுக்கு அப்புறம் முக்திராஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் முழுக்க மகாலட்சுமியோட உடம்ப வச்சு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். கூகுள், யூடியூப் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்த்து ஒரு பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணும் போதுதான் இந்தியால இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் நடந்திருக்கு. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ பாத்துட்டு அவனும் உடனே வெளியில இருக்கிற ஒரு கடைக்கு போய் மட்டன் வெட்டுற கத்தி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாங்கிட்டு வந்து பீஸா மெதுவா அந்த மகாலட்சுமியை கட் பண்ணிருக்கான். அவன் எந்த லெவலுக்கு மெதுவா கட் பண்ணியிருந்தானா அந்த உடம்ப 59 பீஸா மாத்திருப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 59 பீஸா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரிட்ஜ்ல டம்ப் பண்ணிட்டே வந்திருக்கான். எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாமேன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிய வந்திருக்கு. நம்ம என்ன நினைச்சாலும் டெட் பாடியை வெளியில போய் டம்ப் பண்றதுக்கு முடியவே முடியாது. எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட் விட்டு தாண்டறதுக்குள்ளார ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கும். ஆனா இந்த அபார்ட்மெண்ட்குள்ளாரே இந்த டெட் பாடி இருந்துட்டு போகுதே, அதுக்குள்ளார நம்ம வெளியே தப்பிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அவன் டெட் பாடியில டம்ப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 வாரம் கழிச்சு செப்டம்பர் 21 முக்திராஜுக்கு இந்த மாதிரி போலீஸ் எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தோணும் போது கண்டிப்பா அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்கிறது முக்திராஜுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதை தாங்க முடியாம நான் செஞ்ச தப்பும் எனக்கு குற்ற உணர்ச்சி கொண்டுகிட்டேதான் இருக்கு. நான் கோவத்துலதான் மகாலட்சுமியை கொலை பண்ணேன். இல்லாட்டி நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எழுதி வச்சுதான் ஒரு சால அவனோட சொந்த ஊர்ல அவன் இறந்து போயிருக்கான். இப்போ போலீஸ்க்கு தெளிவா தெரிய வந்துருச்சு. நம்ம தேடிட்டு இருந்த குற்றவாளி ஆல்ரெடி ஒரிசாக்கு ஓடி போய் அங்க தூக்கு வேற போட்டுக்கிட்டான். அவன் எதுக்காக ஓடி போனா, இந்த மகாலட்சுமி கூட அவனுக்கு என்ன சண்டை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த முக்திராஜோட தம்பிகிட்டையும் இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருந்ததா எல்லா இடத்துலயுமே நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் இந்த அஷ்ரப் அப்படிங்கிற ஒருத்தவனு கூட மகாலட்சுமி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல போலீஸ் இந்த அஷ்ரப் மேல என்னதான் டவுட் பட்டாலும் இந்த அஷ்ரப் ஒருத்த மட்டும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனோட பயந்த சுவாபமும் சரி, இவன் இருக்கிற சைஸும் சரி, சத்தியமா இவன் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கிறதுல போலீஸ் கொஞ்சம் தீர்மானமா தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த முக்திராஜ் அப்படிங்கிறவன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல பலியாடா அந்த அஷ்ரப் தான் வந்து மாட்டியிருப்பான். ஏன்னா மகாலட்சுமியோட கணவர் ரொம்ப கிளியரா இந்த அஷ்ரப் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இப்ப மகாலட்சுமி யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியும். எப்பயுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல விக்டிமான மகாலட்சுமி இறந்துட்டாங்க. கொலை பண்ணதான முக்திராஜ் அப்படிங்கிறவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஆனா இப்போ இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்பட போறது யாருன்னு தெரியுமா? மகாலட்சுமியோட 4 வயசு பொண்ணு. 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம அம்மா யாரு அப்படிங்கிறது தெரிய வரும்போது அவங்களை அம்மானு கூட அந்த பொண்ணால மதிக்க முடியாது. அம்மா அப்படிங்கிற ஒரு சாப்டரே அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு. எப்பயுமே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களோட டிசிஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா கடைசியா கஷ்டப்படுறது உங்களோட குழந்தைங்களாதான் இருக்காங்க. நார்மலா ஒரு அப்பா அம்மா பிரியும் போதே அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னா அந்த அம்மாவோ அந்த அப்பாவுக்கோ இப்படி ஒரு பாஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுவாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு அந்த அன்புக்கு நீங்க உண்மையா இருந்தாவே சரி, உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போகும். இந்த இடத்துல மகாலட்சுமிக்கு ரொம்ப பெரிய ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க எப்ப பார்த்தாலும் ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. ரொம்ப கோபம் வரும். அதனாலதான் அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், அண்ணனாகட்டும், கணவனாகட்டும், கணவருக்கு அப்புறம் வந்த அஷ்ரஃப்ங்கிற காதலன் ஆகட்டும், அவனுக்கு அப்புறம் வந்த இந்த முக்திராஜ் ஆகட்டும், யாருகிட்டயுமே அவங்களால ஒழுங்கா வாழ முடியல. எல்லாத்துக்கிட்டுமே சண்டை மட்டுமே போட்டு அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கறத ரொம்ப கான்ஸ்டன்டா அந்த போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல தந்திருக்காங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட குடும்பத்தை டோட்டலா அழிச்சிருங்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயினான எக்ஸாம்பிள். தயவு செய்து கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தள்ளி வச்சுக்குவோம். ஏன் நான் கூட கோவப்படுவேன், என்னோட ஃபேமிலியில நிறைய டைம் கோவப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போதுதான் நம்ம கோவத்தப்போ பேசுற விஷயமாகட்டும், செய்யற விஷயமாகட்டும், அது மனைவிக்கோ கணவனுக்கோ எவ்வளவு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.